நீங்க கும்மிடிப்பள்ளி சிப்காட் போயிட்டு வர சொல்லும் இந்த வழியிலையும், அதே மாதிரி கும்மிடிப்பள்ளி நீங்க பஜார்ல இருந்து வர இந்த வழியிலையும் இதுக்குள்ள போய் வண்டியை விடுறாங்க. இப்போ இந்த வீடியோ நான் எடுக்கிற டைம் 5:30 மணிக்கு இவ்வளவு பைக் இருக்கு. காலையில நீங்க வந்தீங்கன்னா அப்ப எவ்வளவு பைக் இருக்கும், ஃபுல்லா பைக் தான் நிக்கும். காலையில ஒரு 8 மணில இருந்து ஒரு 4-5 மணி வரையும் ஃபுல்லா பைக் தான். கும்மிடிப்பள்ளி பஜார்ல இருந்து ஸ்ட்ரைட் ஆப்போசிட்ல இருக்கு, அதாவது பைபாஸ் போற ரூட்ல. இங்க என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, நாளைக்கு 2-3 வண்டிக்கு திருட்டு போதான் பைக் விட்டுட்டு ட்ரெயின்ல யார சொல்லவே எனக்கு அச்சுன்னு போயினே இருக்கானுங்களா. நீங்க கஞ்சா அடிக்கிறதுக்கும் சரக்கு அடிக்கிறதுக்கும் ஊராம்பட்டு பைக் தான் கட்சிதான் உங்களுக்கு. அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு டியூல போட்டு வண்டி எடுக்கிறான், நீ ஓலா ஊத்துட்டு போறதுக்கா? சாரி ஃபேமிஸ், தப்பு வார்த்தை பேச தப்பா நினைச்சுக்காதுங்க. கொஞ்ச நாளாவே எனக்கு கால் பண்ணி இது மாதிரி வண்டியை பஞ்சர் பண்ணிட்டு போயிடறானுங்க, பைக்கை பிரேக் அடித்து விட்டுறானுங்க, ஹெல்மெட்டை வச்சிடறான்னு சொல்லிட்டு நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி காத்துக்கிட்டே இருக்காங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அதெல்லாம் கேட்க சொல்ல. சரி, ஒரு இதை பத்தி நம்ம பேசலாம். யாருன்னா பார்த்துட்டு கண்டிப்பா ஆக்ஷன் எடுத்தா நல்லா இருக்கும். ஃபேமிஸ், நான் இன்னும் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன். நீங்க 10 ரூபா 20 ரூபா மிச்சமாகுதுன்னு சொல்லிட்டு வண்டி இங்க விட்டீங்கன்னா திருடின்னு தான் போவானுங்க. ஏன்னா இங்க கேட்பாருக்கு யாரும் கிடையாது. இப்போ நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் போலீஸ்காரங்க கொஸ்டின் தான் கேட்பாங்கன்னா, யாருக்கிட்ட பார்த்தா நீங்க வண்டி விட்ட, எங்களுக்கு கேட்டியா, எங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணி தான் கேட்பாங்க. யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. கவர்மெண்ட்டுக்கும் ஒரு விஷயம் சொல்றேன் சார், நீங்க ஒரு 10 20 மிச்சம் பண்ணலாம். ஒரு நாளைக்கு 10 ரூபா 20 ரூபா மிச்சம் பண்ணாதான் என் வீட்டுல சமையல் செய்வாங்க, எங்க வீட்டுல சாப்பாடு வேணுன்றது நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா 300 ரூபா 200 ரூபா சம்பளத்துக்கு இங்க சென்னைக்கு போறவங்கலாம் இருக்காங்க. அப்படிப்பட்ட இருக்கிறவங்க ஃப்ரீயா எங்க இடம் இருக்கோ அங்கதான் விட பார்ப்பாங்க. நீங்க இந்த இடத்துல சிசிடிவி கேமரா போட்டோ இல்ல நீங்க அப்பப்போ ரவுண்ட்ஸா அதை கொஞ்சம் பார்த்துட்டு போனா நல்லா இருக்கும். ஏன்னா நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க இதால. இப்போ ரீசெண்ட் டைம் எனக்கு தெரிஞ்சது ஒரு 5 நாள்ல 20-30 வண்டி கிட்ட காணாத போயிருக்கு. பெருசா யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், ஏன்னா போலீஸ்காரங்க எடுக்கலன்னு சொல்லிட்டு இது ஒரு பெரிய இஷ்யூவாவே போயிட்டு இருக்கு. சார், சின்ன ரிக்வெஸ்ட் தான் சார், ப்ளீஸ் சார், கொஞ்சம் அவங்க வண்டி கண்டுபிடிச்சு தரலாம். இதுக்கப்புறம் யார வண்டி திருட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணலாம். ஃபேமிலிஸ், நான் உங்ககிட்டயும் சொல்றேன், தயவு செய்து வண்டி இங்க விடாதீங்க. இங்க இந்த மாதிரி பிரச்சனை ஆகும் தெரியுதுல்ல, தெரிஞ்ச விடுறது யார் தப்பு? நம்ம தப்பு தானே. வரன் திருடன் திருட்டு போயிட்டு தான் இருப்பான். நம்ம அந்த அளவுக்கு கொஞ்சம் உஷாரா இருந்துக்கலாம். தயவு செய்து யாரும் இந்த இடத்துல வண்டி இங்க விடாதீங்க.